வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியர்ஸ். ஸோ ஐபிஎல் 2026 திருவிழா ஆரம்பிக்க போகுது. திருவிழாக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணிடலாம், ப்ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம் எல்லா டீம்ஸோட அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் கிட்னா ஆர்சிபியின் செல்ல பிள்ளை விராட் கோலியின் தங்க முதல் ரசிகன் கிருஷ்ணா உங்களுக்காக இதோ வந்து விட்டார். நீங்க ஆவலுடன் கேட்டுட்டு இருந்தீங்க விஜய் கிறிஸ் எங்கன்னு. இதோ உங்களுக்காக ஐபிஎல்காக புது அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டீமே வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபியை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கிரிஷ், வெல்கம் பேக் டு டிஎன்சி. ஸோ ஒன் லாங் இயருக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு கிரிக்கெட்ல, பட் பாலிடிக்ஸ்லயும் நிறைய இதாயிருக்கு. ஸோ கிரிஷ், இந்த ஐபிஎல் பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆர்சிபியோட இதையுமே நம்ம பேசுவோம் டீட்டெயிலா. அவ்வளவுதான். அதாவது ஒரு திருவிழா திரும்பி ஸ்டார்ட் ஆக போகுது. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுவும் இந்த தடவை சேர்ந்து வருது. அதனால ஒரு மாதிரி இந்த 2-3 மாசம் ஒரு மாதிரி பண்ணாதான் இருக்கும். ஜாலியா நிறைய எல்லா சைடும் எங்கிட்டு போனாலும் உனக்கு கண்டென்ட் இருக்கும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாத்தி மாத்தி எலெக்ஷன் இது அடிச்சுக்குவானுங்க. திரும்பி ஒரு 7 மணிக்கு நம்ம கிரிக்கெட்ல அடிச்சுக்குவோம். திரும்பி அந்த மாதிரி ஒரு 3 மாசம் ஜாலியா போகும். வழக்கம் போல ஜாலியா எல்லா டீமை பத்தியும் பேசலாம். நீ சொன்ன மாதிரி முதல்ல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஸ், அவங்கள பத்தியும் முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க தான் ஆட போறாங்க. என்னது ஸ்டார்? ஆமா, ஸ்டார் வந்து ஒரு ஸ்டார் வாங்கிட்டாங்கடா. அது ஒரு ஸ்டார் வாங்கிட்டாங்க. அவங்கள பத்தி ஆரம்பிச்சிடலாம். பிளஸ் என்ன, அவங்க டீம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க கொஞ்சம் கம்மியான காசை வச்சுதான் இதுக்கே போனாங்க. ஜஸ்ட் அவங்க 2-3 ஸ்பாட்ல பேக்கப் எடுக்கிறதுக்கு தான் போனாங்களே தவிர அவங்களுக்கு ஃபில் பண்றதுக்காக போல. எல்லாமே அவங்களுக்கு ரெடியா இருந்துச்சு. அடுத்து நீங்க சொல்லுங்க, அவளால சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம 11th பத்தி பேசலாம். டீமை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. கிறிஸ்டி, வெங்கடேஷ் எடுத்திருக்காங்களே, எங்கன்னா ஸ்லாட் பண்ண முடியும்? நீ சொல்லு. நாங்க வச்சிருக்கோம். வெங்கடேஷ் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி நானும் இப்ப மார்னிங் தான் பீடா கூட இதெல்லாம் பார்த்தேன், எல்லாரும் போட ஆரம்பிச்சினாங்க. வெங்கடேஷ் பேசவே இல்லை. ஏன் தேவ்தத் படிகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. வெங்கடேஷ் இருக்கிறதே மறந்துட்டாங்களா? ஏன் இல்லடா, வெங்கடேஷ் சுத்தமா ஃபார்ம்லே இல்ல. அதுவும் இல்லாம அவன் வந்துட்டு ஒரு மேட்ச் 1 டவுன் ஆடுறான், ஒரு மேட்ச் 5வது ஆடுறான், ஒரு மேட்ச் பினிஷரா வர்றான். மாத்தி மாத்தி ஆடிக்கிட்டு இருக்கான். மேட்ல அடிக்கவே இல்லை. பவுலிங் போட்டாலும் அவனை போட்டு மேட்லயே அவனை போட்டு அடிச்சானுங்க. அதே மாதிரி அவங்க போனதுல தேவதத் படிக்கலுக்கு மயங்க அகர்வால பேக்கப்பா வச்சிருந்தாங்க. இந்த தடவை வெங்கி ஐயரை பேக்கப்பா வச்சிருக்காங்க. அது அவங்க ஃபர்ஸ்ட் இவனுக்கு தான் போவாங்க. தேவதத் படிக்கல் தான். அவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பட் அவன் எப்பயுமே தேவதத் படிக்கல் நல்ல ஃபார்ம்ல தான் வருவான். போன தடவை நல்ல ஃபார்ம்ல தான் வந்தான். ஐபிஎல் இதுல வந்துட்டு அவனுக்கு அந்த இது ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். பிளஸ் இன்னொரு தடவை என்னன்னா, அவங்க இந்த தடவை இவனை கூட 1 டவுன்ல ஜேக்கப் பத்துல கூட அவன் கொண்டு வரலாம். டிம் டேவிட் பெரிய ஆமா, ஜேக்கப் பத்துல கூட 1 டவுன் கொண்டு வந்துட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பாட்டை தூக்கிட்டு இன்னொரு இந்தியன் பிளேயர் யாராவது ஒருத்தர கூட பின்னாடி ஸ்லாட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அதுதான். யாரும் பேசவே மாட்டாங்க. அவங்க வெங்கடேஷருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்டா போனாங்க. 20 கோடி கிட்ட போனாங்க. இப்பயும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 crores கிட்ட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போய் வெங்கடேஷரை பத்தி பேச மாட்டாங்க. பாசிபிளி சின்னசாமியில ஒரு 2 கேம் கொடுக்கலாம், பாப்போம். இல்ல, நல்ல வேலை அவர் சென்னை எடுக்க வேண்டியது. அவங்கதான் சண்டை போட்டு எடுத்தாங்க. சென்னை எடுக்க வேண்டியது, சென்னைக்கு அவங்களுக்கு தான் போட்டியா இருந்துச்சு. அவங்க எப்படியோ நல்ல வேலை அவங்க எடுத்தாங்க. நம்ம எடுத்திருந்தா நம்மளுக்கு ஆடுறதுக்கு ஆள் நம்மளுக்கு இல்லடா, அவ்வளவு பேக்கப் இருக்கு. டாப் ஆர்டர் நம்ம எல்லாம் ஹெவியா இருக்கும்டா ஆல்ரெடி. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான், அதுக்கப்புறம் மேட் ஷார்ட், எவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து நல்ல பிளேயர்ஸ் தான். மேட் ஷார்ட் நல்ல பிளேயர் தான். ஆனா நம்ம ஸ்லாட் பண்றதுக்கு இடம் இல்லாம வந்து நம்மளே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவரெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம. சோ இப்போ நிறைய பேரே சொல்றாங்க, நல்ல ஸ்லோவான பிச்சுனா வேணும்னா ஒரு பவுலர் உட்காரச்சு மேட்ச் ஷாட் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, அவரை ஒரு இதுல ஆடலாம். அந்த மாதிரிதான் ஆப்ஷன் இருக்கு. அது நம்ம சிஎஸ்கே ப்ரிவியூல சிஎஸ்கே ப்ரிவியூல டீட்டெயிலா பேசுவோம். சோ இப்போ ஆர்சிபி வந்து ஒரு டீமா வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இருந்து வந்திருக்காங்க. சோ அவங்களோட 11s எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் படிச்சிடறேன்.
அதுக்கப்புறம் ஜென்ரலா இப்படிதான் இருக்கும் அவங்க 11 இல்ல உன்னோட அப்படிங்கறது நான் 11 நீ படிச்சிடறேன். சொல்லு, என்னோட அதுக்கப்புறம் 11 நானும் அதே சொல்றேன். விஜய் ஃபர்ஸ்ட் சொல்லு. அதான் மோஸ்டா அதான் எப்படியுமே நீங்க 11க்கு நம்ம மோஸ்டா நம்ம இதுல ஒரு 10 பேர் அக்ரி பண்ணிப்பீங்க. சும்மா கொஞ்சம் தான் அங்கங்க மிஸ் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம என்ன ஏதுன்னு நீட்டா இது பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனர் வந்து விராட் கோலி, ஃபில் சால்ட். ஸோ ஃபில் சால்ட் ஃபார்ம்ல இல்ல, ஸ்டில் விராட் கோலி, ஃபில் சால்ட். ஒன் டவுன் வந்து ஐம் கோயிங் வித் ஜேக்கப் பெத்தல். ஒரு ஜென்ரேஷன் பிளேயர், நல்ல பிளேயர் அண்ட் படும் அவருக்கு. 2 டவுன்ல வந்து ஐம் கோயிங் வித் கேப்டன் ரஜத் பட்டிதர். 3 டவுன்ல வந்து அது பேர் என்ன, தேவதத் படிக்கல். அதை நீங்க முன்னாடி போட்டோல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டிதர், பெத்தல், அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்டு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து கிருணால் பாண்டியா ஸ்பின்னரா வருவாரு, ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் சுயாஷ் சர்மா, புவி, ஹேசல்வுட். யாஸ்தயால் வந்து 11ல வச்சிருக்கேன். அவங்க என்ன பண்றாங்கன்னே ஒரு ஐடியாவே கொடுக்கல. அவர் நான் விட போறேன்னா, எடுக்க போறேன்னா, ஆடுவாரா என்ன எதுவுமே தெரியல. அதனால இப்போதைக்கு 11ல போட்டிருக்கேன். அப்படி அவர் ஆட மாட்டாரு அப்படின்னா மங்கேஷ் யாதவ் உள்ள வருவார். ஸோ இதுதான் மோஸ்டா இருக்கு. டிம் டேவிட் வந்து இப்போதைக்கு வெளியே இருப்பாரு, ஏன்னா ஸ்லாட் இல்ல, இவ்வளவுதான் இருக்கு அதனால. ஓகே, நீ சொல்ற 11க்கு ஆல்மோஸ்ட் அக்ரீடு தான். நீ சொன்ன அதேதான், இதேதான். அவங்க வந்து பிளேயிங் கோடை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ண போறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இவங்க எடுத்ததுன்னு பார்த்தோன்னா வெங்கடேஷ், மங்கேஷ் யாதவுக்கு 5 crores போனது காரணம் வந்து யாஸ்தேயருக்கான பேக்கப் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஹேசல்வுட் வந்து மைட் நாட் பி அவைலபிள் ஃபார் தி என்டையர் சீசன். பாதியில் தான் வருவார்னு நினைக்கிறேன். மேபி மிட் ஆஃப் ஏப்ரல் ஆர் எண்ட் ஆஃப் ஏப்ரல், மே ஸ்டார்டிங்ல தான் வருவார்னு நினைக்கிறேன், பாசிபிளி பிளே ஆஃப்ல. ஸோ அதை பார்க்குறப்போ அவங்க வந்து பழைய டெக்னிக் தான் போக போறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஹெவியா போயிட்டு பவுலிங் வந்து ரசிக் தார்சலாம், அதுக்கப்புறம் வந்து இவரு புவனேஸ்வர் குமார் போவாங்க, அண்ட் மங்கேஷ் யாதவ். இவங்க 3 பேரை வச்சுக்கிட்டு அலாங் வித் சுயாஷ் சர்மா, குருணால் பாண்டியன் வச்சுக்கிட்டு அவங்க இந்த 6th bowling ஆப்ஷனுக்கு மேபி தே ஸ்ட்ரகிள். அகைன் அந்த ஹேசல்வுட்டோட ஃபேக்டர்ஸ் தான் 2025 அவங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ராஜஸ்தான் கூட மேட்ச் ஜெயிக்கிறதாகட்டும், மற்ற க்ளோஸ் கேம்ஸ் எல்லாமே தே ஓன் பிகாஸ் ஆஃப் தி ஹேசல்வுட் ஃபேக்டர், அந்த 4 ஓவர். பட் அந்த இடத்துல அவங்க எங்கன்னா அடி வாங்குவாங்களோன்னு என்னோட கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் பேட்டிங் வந்து செம்ம ஹெவி. ஏன்னா ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல், ஜிதேஷ் சர்மா ஃபினிஷ் பயங்கரமா இருக்கு, இன்க்ளூடிங் ரொமாரியோ ஷெப்பர்ட். நீ எல்லாமே 4 ஓவர்சீஸ் வந்து பேட்டிங்லேயே போடுறதுனால இந்த பவுலிங் வேக்கியம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அண்ட் புவிக்குமே பெருசா பேக்கப் இல்லை. நீ ரசிக் தார்சலாம் தான் ஆடி ஆகணும். அண்ட் உனக்கு ஜென்யூன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே இல்லை. அவங்க பேட்டிங்ல நிறைய பேக்கப் வச்சிருக்காங்க. விக்கி ஆஸ்பால் மாதிரி ஒரு பிளேயர், அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, அவர் பேர் மறந்து போச்சு, அண்டர் 19 பிளேயர், இப்ப ஞாபகம் வந்து சொல்றேன், அவரும் எடுத்திருக்காங்க. பட் அவங்களாம் ஆட மாட்டாங்க. பட் எட் பேக் பவுலிங்ல ஒரு கோர் மிஸ் ஆகிறதுனால சின்னசாமி மறுபடியும் வந்திருக்கு. அகைன் அவங்க சின்னசாமி ரெக்கார்ட் பத்தி நாம சொல்லி யூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த பவுலிங் வந்து கொஞ்சம் அடி வாங்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. பாசிபிளி குருணால் பாண்டியாவோட ஃபார்ம் டிப் ஆகாம இருக்கணும். ஏன்னா ஸ்மார்ட்லயே கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு, பழைய மாதிரி இல்ல. அந்த இடத்துல மேபி தேல் ஸ்ட்ரகிள். ஸோ பேட்டிங் ஹெவி, பவுலிங் கொஞ்சம் சுமாரா இருக்கு. நான் போன வாட்டி நான் ப்ரெடிக்ட் பண்றப்ப ஆர்சிபி வந்து கண்டிப்பா போவாங்கன்னு சொல்றேன். பட் இந்த வாட்டி எனக்கு என்னமோ தோணுது ஆர்சிபி பவுலிங் டிபார்ட்மெண்ட் வித் ஹேசல்வுட் ஒரு 4 கார் இருக்க 4 வீல் இருக்க கார்ல வந்து ஒரு வீல் கொஞ்சம் பஞ்சர் ஆன மாதிரி தான். ஸோ அவர் வந்தாதான் அந்த பேக்கை வந்து லீட் பண்ண முடியும். ஹெல்த் இட் பி டிஃபிகல்ட் டு கிராக் த பவுலிங் தோணுது. அந்த பிளேயிங் 11 செட்டப்பே வந்து மாத்துவாங்க. ஏன்னா போன வாட்டி நிறைய காம்பினேஷன்ஸ் மாத்தவே இல்லை, ஒரே பிளேயிங் 11 அப்படியே ஸ்டிக் டு போயிட்டு அப்படியே போனாங்க. இந்த வாட்டி அந்த காம்பினேஷன் அடி வாங்குச்சுன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் தூக்கலாமா? ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் பவுலிங்கும் வந்து பெருசா இன்ஃபுளுன்ஸ் ஆகாது கோர்ல. அந்த இடத்துல தே மைட் ஸ்ட்ரகிள்னு தோணுது. நம்ம கிட்ட நான் சொல்லலாம் சொல்றா. ஓகே கிறிஸ், உன்னோட தாட் சொல்லு ஆர்சிபி ஸ்குவாட்ல. ஹலோ, கரெக்ட். என்னடா பண்ணாம கேக்குதாடா? கேக்குது. ஓகே, கேக்குது. அதான் நான் என்னோட 11 வந்துட்டு நான் சொல்றேன். எனக்கு வந்துட்டு நான் ஒரு மேஜர் சேஞ்ச் ஒன்று பண்ண போறேன். பட் அவங்க இது எடுப்பாங்களான்னு தெரியல. நானா இருந்தா இந்த இது போவேன். நான் என்ன கேட்டா, நான் ஃபில் சால்ட் வந்துட்டு கடந்த ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு ஃபில் சால்ட் அடிச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு கீழேயும் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபினிஷிங்லையும் இவர் டிம் டேவிட் அப்படி பெரிய ஃபார்ம்ல இல்லை. அதனால நான் கீழே கொஞ்சம் இது பண்றதுக்காக ஸ்டார்டிங்ல நான் ஆல்மோஸ்ட் ஒன்னு தேவதத் படிக்கல் விராட் கோலி ஓப்பனிங், அப்படி இல்லைன்னா பெத்தல் அண்ட் விராட் கோலி ஓப்பனிங் போவேன். தேவதத் படிக்கல் 1 down, ரஜத் படிதார் வந்துட்டு ரொம்ப கீழே போற மாதிரி இருக்கு. இப்போ 5th கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. படிக்கல் எல்லாரும் ஆட்டு, அதுக்கு ரஜத் படிதார் இது. அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு, குணால் பாண்டியா. பாட்டம் கொஞ்சம் ஃபினிஷிங் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அது வச்சுட்டு அதுக்கப்புறம் சுயா சர்மா இம்பாக்ட்ல வருவார்னு நினைக்கிறேன்.
பிளஸ் ஜேக்கப் டஃபி, கோவி புவி அண்ட் மங்கேஷ் யாதவ். அப்படி இல்லைன்னா எஸ்டிஎல் ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க. எஸ்டிஎல் இதுதான் இல்ல இன்னும் அவங்களோட ஸ்டில் playing 11. தெரியல, அபிஷியலா தெரியல இது பிளேயிங் லெவன்ல அதே இருப்பாரான்னு மாதிரி தெரியல. இவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் ஹேசல்வுட். ஏன்னா ஆஸ்திரேலியா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அவனோட ஹெல்த் அவ்வளோ பேடா இருக்கு. பேட் கமின்ஸுமே வர்றது கஷ்டம் தான் சொல்லிட்டாங்க 2 பேருமே. பெருசா டெஸ்ட் சீரிஸ் பேட் இல்லடா கமின்ஸ் விக்கெட்னா, அதுதான் நான் பாக்குறேன். பெருசா டெஸ்ட் சீரிஸ் எதுவும் இல்ல. ஆஷஸ் இருந்தாதான் அவங்க ஏன் பெருசா நான் பாப்பாங்க. கொடுக்க அவங்க நான் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்றேன்னா, அவங்க டீம் இந்த தடவை பெரிய அடி வாங்குச்சு வேர்ல்ட் கப்ல. அவங்க மெயினான ஓகே ரீசன் ஓகே பவுலிங் இல்லாததுதான். 2027 வேர்ல்ட் கப் அதனால வந்துட்டு கேக்குறாங்க. அவங்க ஆமா அவனுங்க வந்துட்டு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பவுலிங் இல்லாம இந்த தடவை புரியுது. ஆஸ்திரேலியா எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு பார்த்தோம். இது ம் ஸ்டாயினிஸ்லாம் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பெல்லு போட்டுட்டு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களுக்கு புரியுது. ஆளே இல்லாம. அதனால வந்துட்டு அவங்க பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மெயின் 2 பேர், அவங்களுக்கு 2 பேர் தான். ஸ்டார்க் ரிட்டைடு இங்க பெருசா இது இல்ல. ஒன் டேல ஆடுவார்னு நினைக்கிறேன் ஸ்டார்க்கு. அவங்க தான் அவங்க 3 பேர் தான் பீரியட் அவங்களுக்கு. அந்த 3 பேர்ல 2 பேரு வந்து பிரச்சனையா இருக்கு. பேட் கமின்ஸ் அண்ட் கேப்டன். பேட் கமின்ஸும் டவுட் தான் நினைக்கிறேன் ஃபுல் சீசனுக்கு. சரி, நுவான் துஷர் ஆட மாட்டாங்க. நுவான் துஷர் இருக்காரு, பட் நுவான் துஷர் பெருசா அதுதான் ஜேக்கப் டஃபி. அதுதான் லைம் லைட்ல இல்ல. ஜேக்கப் டஃபி அடி வாங்கினாருன்னா இல்ல, அதுதான் ஜேக்கப் டஃபி நம்பர் 1 பவுலரா இருக்கும்போது எடுத்தாங்க. நம்பர் 1 பவுலரா இருந்தாரு இப்போ இல்ல, T20ல நினைக்கிறேன். அவங்க இருக்கும்போது இப்போ அவர் இந்தியால டெஸ்ட் ஆகாமே பெஞ்ச் இருந்தார். பண்ணிட்டாங்க. இந்தியால ஆடவே இல்லை. இந்தியால போட்ட உடனே அடி பொலப்பலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்த மேட் என்ட்ரி கொஞ்சம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஜேக்கப் டஃபி ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இங்கேயும் அடி நியூசிலாந்து வாங்க மேட்ச்ல கூட ஆக்சுவலா. ஆடலடா, பெஞ்ச் பண்ணிட்டாங்க. இல்ல நியூசிலாந்து மேட்சஸ்ல இப்போ வந்துட்டு அவங்க செகண்ட் கிரேட் டீம் தான் ஆடுறாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து டீம்ல தான். அது அதுல எல்லாருமே பெஞ்ச் நிறைய பண்ணிட்டாங்க. பேர் இல்ல. நிறைய பேர் இல்ல, அவங்க சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. பட் அவன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப அடி வாங்குறாரு. அவர் போடுற எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. லென்த் பிளஸ் ஸ்பீடு இல்ல. அவர் போடுற லென்த் ஓகே, ஹேசல்வுட் ஆல்மோஸ்ட் அந்த லென்த் தான் போடுவார். பட் கொஞ்சம் ஸ்பீட் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். இவருக்கு அந்த ஸ்பீட் அண்ட் பவுன்ஸ் இல்லாததால அடிச்சிருவாங்க. அதுதான். அதுவும் இல்லாம இவங்க 2 மேட்ச் ராய்ப்பூர்ல ஆடுறாங்க. அதுவும் ரன்னு பறக்கிறதுக்கு 2 பாட்டா தான். பயங்கர பாட்டா. அதுதான் இவங்களுக்கு போன அவங்களுக்கு தடவை 9 அந்த கண்டா ஒர்க் இருக்கு அவுட் இந்த ஆன வாட்டி. போன தடவை ஒர்க் அவுட் ஆன அந்த பவுலிங் வந்துட்டு இந்த தடவை எடுக்குமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். அதுதான் இவங்க. ஏன்னா போன தடவை ஆமா, அவங்களுக்கு அதுதான் சொல்றேன். மெயினா இது பண்ணது வந்துட்டு நிறைய க்ளோஸ் மேட்சஸ்ல பவுலிங் தான். கடைசி அந்த புவி ஒரு ஓவர், ஹேசல்வுட் ஒரு ஓவர் போட்டு நிப்பாட்டி கொடுத்துருவாங்க. புவி இப்ப கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்காருன்னு நான் பெருசா ஃபாலோ பண்ணல. பட் அது புவியோடது என்ன அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பிளஸ் இன்னொரு முக்கியமான இல்ல, விஷயம் என்னன்னா, குணால் பாண்டியாவும் பெருசா இல்ல, ஜித்தேஷ் சர்மா முக்கியமான போன தடவை மெயினா அவங்களுக்கு அதே இதுல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சரி, ஜெயிக்க வச்ச மேட்ச் 2-3 மேட்ச் ஜித்தேஷ் சர்மா அடிச்சாரு. லக்னோல ஜித்தேஷ் ஆடினாரு. சர்மா ஜித்தேஷ் சர்மா இந்த தடவை இதை எடுத்து ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 7-8 நினைக்கிறேன். சுத்தமா அடிக்கல எந்த மேட்சுமே. ஒரு அவர் இந்தியன் டீம்ல இருந்து டிராப் ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா கான்பிடன்ஸ் போயிட்டா என்னன்னு தெரியல. சுத்தமா அடிக்கவே இல்லை, எதுலையுமே அடிக்கல. அந்த மாதிரிதான் அவரோட ஃபார்ம் இருக்கு. வேற பேக்கப்பும் அவங்களுக்கு அதான் பெருசா அவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு இன்ஜுரிஸ்ன்னு ஃபாரின் பிளேயர்ஸ்க்குலாம் ஏதாவது இன்ஜுரிஸ் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட பெரிய பேக்கப்பும் இல்ல. இல்லடா, ஆல்மோஸ்ட் ஃபாரின் இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ் தேவையில்ல. நீ சொல்ற மாதிரி அவங்களுக்கு பேட்டிங்க்கு என்ன பேக்கப் இருக்கு. ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு 2 மேட்ச் கிளிக் ஆனா போதும், தினேஷ் கார்த்திகோட இன்ஃபுளுன்ஸ் சொல்லிட்டு. நீ சொல்ற அந்த விஷயம் வந்து அந்த பவுலிங் வந்து கொஞ்சம் பேக்கப்ஸே இல்லாம இருக்கு. இப்போ இவருக்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து குணால் பாண்டியாக்கே தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் பேக்கப் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குணால் பாண்டியா ஷூ ஸ்பில் பண்ற அளவுக்கு பேக்கப் இல்ல. போன இல்லடா மேட்ச் இப்போ போன இயர் ஃபுல்லா ஆடவே இல்லடா, ரொம்ப கரெக்ட் கஷ்டம்டா. தான். இப்போ குருநாளுக்குலாம் பேக்கப் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஐபிஎல் பிளேயர்ஸ், ஐபிஎல் மட்டும்தான் ஆட போறாங்க. ம் புவி, குருநாள், ஸோ அவங்க எல்லாமே அவங்க ரோலை வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் லெவல்ல பண்ணிடுவாங்க மாப்பிள்ள. இவங்களை பத்தி பெருசா யோசிக்கிறதுக்கோ இல்ல வருத்தப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. அந்த அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க வந்து நான் பெட்டர்னு தான் சொல்லுவேன். நீங்க அந்த ஒரு ஸ்லாட் வந்து கொஞ்சம் ஹேசல்வுட் வந்து ஒரு மாதிரி பவர் மாதிரி ஃபில் பண்றாரு. வச்சிருக்க 4 ஸ்லாட்டுமே ஓகே தான். சுயாஷ் சர்மா நல்லா பண்ணியிருக்காரு. கிருணால் ம் பாண்டியா அந்த ஃபில்லர் பவுலர் தான். டிஃபென்சிவா ஃபில்லிங் பவுலர் மாதிரி தான். பவுன்சர் போடுறது, 4 ஓவர்ல 27 ஃபிக்ஸ்ட் 30. பவுலிங் ஆப்ஷன் அது இல்லையே, என்ன பண்ணுவாங்க? அது ஒண்ணு. அந்த 2 பவுலர் ஆச்சு. அது போக புவி அவரோட 4 ஓவரை போட்டுருவாரு. இப்போ ஒரு 20 ஓவர்ல 12 ஓவர் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோ. ஹேசல்வுட் வந்துட்டா ஓகே, வரலன்னா அந்த ஒரு இல்லைன்னா 2 ஓவர் போடுற கடி வாங்குவாங்க. 6th பவுலர் மாதிரி ஷெப்பர்ட் தான். பரவாயில்ல, அவரை வச்சுதான் அவங்க சமாளிச்சாகணும். வேற வழி கிடையாது. அதுதான்
இப்பயும் சொல்றாதான் ஹேசல்வுட் இருந்தாருன்னா கம்ப்ளீட்லி ஃபிட் ஒரு 10 மேட்ச் ஆடுவார்னா நான் ஆர்சிபியை குவாலிஃபை பண்ணேன். ஜஸ்ட் பிகாஸ் அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கும் அந்த பவுலிங் ஏதோ ஒன்று காப்பப் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இந்த மாதிரி ஐசிசி மாதிரி ஸ்லோ பிச்சஸ் இருக்காது. எல்லாமே 220 இஸ் த நியூ 200 தான் மாறப்போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உனக்கு ஒரு பவுலர் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் இழுத்து பிடிச்சி 40 ரன் கொடுக்குற மாதிரி 35 ரன் கொடுக்குற மாதிரி ஒரு பவுலர் வேணும். ஸோ அந்த இடத்துல தான் அது ஸ்ட்ரகிள். இப்போ ஹேசல்வுட் பேக்கா இருந்தாருன்னா ஆர்சிபி வந்து ஆவாங்க, இல்லைன்னா கம்ப்ளீட்டா ஆர்சிபி வந்து அவுட் ஆஃப் கண்டஸ்ட் போயிடுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அந்த பவுலிங் வந்து புஷ் பண்ண முடியாது. அதுதான் ஹேசல்வுட் ஃபேக்டர். அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ ஃபில் சால்ட்ட வந்து நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க ஈஸியா. ஃபில் சால்ட்ட வந்து அவ்வளவு ஈஸியா இது பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இல்லடா இரு, நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். முதல்ல வெயிட் பண்ண முதல்ல சொல்றத முதல்ல கேளு. ஃபில் சால்ட் வந்து அவரோட இம்பாக்ட் ஆஃப் ரன்ஸ் கான்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது. ஆனா ஒரு டீமா அவரோட இம்பாக்ட் இல்ல அவரோட எந்த லெவலுக்கு அந்த பவர் பிளேல அசஸ் பண்ணி கொடுக்குறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவரோட இம்பாக்ட் வேற லெவலா இருக்கும். ஏன்னா கோலி வந்து எடுத்த உடனே பிரியான்ஸ் ஆரியாவோ இல்லைன்னா வைபவ் சூரியவன்சி அந்த மாதிரி வந்து எடுத்த இஷான் கிஷான் அபிஷேக் சர்மா இந்த மாதிரி எல்லாம் கோலி வந்து பிளாஸ்ட் பண்ண மாட்டாரு. கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆடுவார். அவர் டைம் எடுத்து ஆடும்போது அந்த பக்கம் இன்னொரு ஆள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்டார்ட் ரொம்பலாம் அடிக்கணும். 10 பால் 35 இல்ல 8 பால் 25 அவ்வளோ ரன் அடிச்சு கொடுத்து ஒரு 40 வரைக்கும் விக்கெட் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறமா நீங்க கொடுத்தீங்கன்னா அவரு அழகா கோப்பப் பண்ணி ஒரு சைடு ஆங்கர் மாதிரி ஆடி கொண்டு போயிடுவாரு. ஆனா நீங்க எடுத்த உடனே நீங்க வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட்டடா ஜேக்கப் பெத்தலையோ இல்லைன்னா தேவத் படிக்கெல்லாம் போட்டீங்கன்னா நான் தேவத் படிக்கெல்லாம் ஓப்பனிங் வந்து செட்டே ஆக மாட்டாரு. ஜேக்கப் பெத்தல் ஆடலாம், நல்ல பிளேயர் தான்டா. ஆனா அவர் வந்து இவ்வளவு 14 மேட்ச் இருக்கு, ஒரு மேட்ச் 2 மேட்ச் கிடையாது. இந்த வேர்ல்ட் கப்லயே பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் வந்து 7-8 மேட்ச், எத்தனை மேட்ச் அடிச்சாரு? 2 மேட்ச் தான் அடிச்சாரு. சோ அந்த கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட, அவர் நல்ல டேலண்ட், ட்ரூ டேலண்ட், ட்ரூ பொட்டன்ஷியல். பட் அவரோட அந்த கன்சிஸ்டன்சி இருக்குமா? 14 மேட்சும் ஆடி கொடுக்கணும். அந்த ஒரு ஃபயர் பவரோட ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் தான ஒரு டீமுக்கு ஆடி கொடுக்கணும். அந்த ரிஸ்க் ஆர்சிபி எடுப்பாங்களா? அது வந்து கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஓப்பனிங்ன்றது ரொம்ப பெரிய பிரஷர். லைக் அது வந்து உனக்கு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். அண்ட் ஃபில் சால்ட் வந்து இஸ் டூயிங் கிரேட். ஸ்ரீலங்கால நடந்த சீரீஸ்ல கூட ஃபில் சால்ட் பயங்கரமான மேஜிக் பண்ணாரு. இந்த வேர்ல்ட் கப்ல கிளிக் ஆகாத காரணம் வந்து அந்த கரெக்டான இடம் அமையல. அண்ட் நிறைய மேட்ச் ஸ்ரீலங்கால ஆடினாங்கன்ற ஒரு விஷயம். அந்த ரொம்ப ஸ்லோ பிச்சஸ் அவரு அப்பயும் உனக்கு கரெக்டான இண்டெக்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப அந்த 200 கேம்ஸ் இல்லாதனாலதான் தெரியல. அண்ட் கேகேஆர் மாதிரி பிச்சஸ்ல ஆடல, அந்த மாதிரி பிச்சஸ்ல ஆடனாலதான் தெரியுது. மற்றபடி எனி டே ஃபில் சால்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பாசிபிளி பெத்தலையும் ஃபில் சால்ட்டையும் ஆட தான் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டிம் டேவிடா ரொமரே ஷெப்பர்டா அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் நிறைய இருக்கும் இன்கேஸ் தே கோயிங் ஃபார் பவுலர்ஸ். ஸோ நான் சொன்னது இந்தியன் கோர்ல சொல்றேன். பட் அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? ஹேசல்வுட் இல்லைன்னா தான் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. ஹேசல்வுட் இருந்தா டிம் டேவிடா ரொமரே ஷெப்பர்ட் யாராவது ஒருத்தருக்கு தான் போகும். கடையை சாத்திரலாம். சூப்பர். குவாலிஃபை ஆக மாட்டாங்க கிருஷ்ணா சொல்றா. ஆமா, இதான் உங்களோட ஃபைனல் தாட் சொல்லு. ஆர்சிபி பத்தி குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா பிளே ஆஃப்ஸ்க்கு? போன வாட்டி ஆக மாட்டாங்கன்னு சொன்னேன், கப்படிச்சிட்டாங்க. பார்த்து சொல்லு. இந்த தடவை ஹேசல்வுட் வராம ரொம்ப கஷ்டம். பவுலிங் பழையபடி அவங்க பழைய பேக் டு ஃபார்ம் மாதிரி பவுலிங்க்கு போகுது. அதுதான் பிரச்சனை. அக்ரீட், நானும் அக்ரீட். ஹேசல்வுட் இல்லைன்னா கஷ்டம். பேக் ஆஃப் கார்டு மாதிரி விழுந்துருவாங்க பவுலிங்ல. நீடா விஜய்? ஓகே, இல்ல எனக்கு இன்னமும் அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்குடா. ஏன்னா ஹேசல்வுட் இல்லைன்னா கூட மத்த பவுலர்ஸ் நல்ல பவுலர்ஸ் தான். நீங்க ரொம்ப ரைட் ஆஃப் பண்ற அளவுக்கு இல்ல. சுயா சர்மா சூப்பரா போட்டாரு கொஞ்ச நாள். நான் அந்த இதுல சொல்றேன், புவி வந்து உனக்கு ட்ரேட்மார்க் 4 ஓவர் 35 போட்டு கொடுத்துருவாரு. சோ ஓகேவா தான் இருக்கும். ரொம்ப பேடா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா இன்னும் மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்தா இதோட மோசமாலாம் இருக்கு. அதனால வந்து ஆமா, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப இயர்லி இல்ல, எல்லாமே 250 வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஷமி அப்பேற்பட்ட ஷமியவே போட்டு புரட்டி இருக்கிறாங்க. இப்ப மத்த பவுலர்ஸ் எல்லாம் என்ன சொல்ல முடியும் சொல்லு. அதனால இது, ஆனா ஆக்சுவலி இந்த இதை வச்சு நம்ம ஜட்ஜும் பண்ண முடியாது. ஏன்னா வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல் அடி வாங்கின பவுலர்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கப்ல எக்ஸ்ட்ரானரியா போட்டாங்க. லுங்கி கிடி எல்லாம் வேற லெவல்ல போட்டு இருந்தாரு. நல்ல பிச்சு கொடுத்தாங்கன்னா எல்லாருமே நல்லா போடுறாங்க. பிச்சு அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். பாப்பா நான் ஸ்டில் ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். நம்ம லாஸ்ட் எண்ட் ஆஃப் ப்ரிவியூ அப்போ ஒரு 4 டீம் சொல்லுவோம். அப்போ அதுல வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு 4 டீம் சொல்லலாம் எப்படி போகுது. ஓகே, ஒரு 2 மேட்ச் போனா தெரியும் எப்படி அவங்க ரிதம் செட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அது ஏர்லி ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப அவசியம் வித்வுட் ஹேசல்வுட். ஸோ அதுலன்னா ஆப்வியஸ்லி கஷ்டப்படுவாங்க. பார்ப்போம். ஏன்னா டிஃபெண்டிங் அவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ஸோ அது வந்து அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாசிபிளி பார்ப்போம். ஏன்னா அந்த டீமை வந்து பேக் பண்ணி
அந்த இது பண்ணலாம் பார்ப்போம். பாண்டிதருக்கு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். நான் டிஃபெண்ட் பண்றது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. 2 டீம் தான் பண்ணிருக்காங்க. சூப்பர். ஓகே, இதோட நம்ம நிறைய சாத்திடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் டீம் ஆர்சிபியோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கம்மிங் டேஸ்ல வந்து மற்ற டீம்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட ஃபேவரேட் சிஎஸ்கே வர்றாங்க, எம்ஏ லைன்ல வந்துட்டே இருக்காங்க. ஸோ பயங்கரமா எல்லா டீம்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. ஜெர்சி ரிவீலிங், அப்புறம் March 22 ஏதோ ஒரு ஈவெண்ட் அப்படி இப்படின்னு பயங்கரமா பிராண்ட் ப்ரமோஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுமே நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போறோம். ஸோ இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தேவைப்படும். பாக்குறவங்க நியூவா வந்து பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் இல்ல உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டிம் டேவிட் சிங்கப்பூர் சித்தப்பா ஆடலாமா, இல்லைன்னா வளர்ந்து வரும் இளம் பாலகன் நம்ம ஜேக்கப் பெத்தல ஆடலாமா, இல்ல ஃபில்சால்ட்ட கழட்டி விடலாமா அப்படின்னு உங்களோட தாட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. யுவான் துஷாரா ஆடலாமா, உங்களோட தாட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய்.